மதுரை தண்டாயுதபாணி கோயிலில் பக்தர்கள் தட்டுகளில் செலுத்தும் காணிக்கையை அர்ச்சகர்கள் உண்டியலில் இட வேண்டும் என நேற்று ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த சுற்றறிக்கை என்பது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நேற்று இந்த விவகாரத்தில் அர்ச்சகர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. தற்போது பின்வாங்குவதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? விவரம் என்ன? பல மதுரை நகர் நேதாட்சி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நேற்றைய தினம் திருக்கோயில் செயல் அலுவலர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன்படி கோயில் அர்ச்சகர்களின் தட்டில் பக்தர்களால் போடக்கூடிய காணிக்கையினை உண்டியலில் செலுத்த உத்தரவிடப்படுவதாகவும், இவ்வாறு அர்ச்சகர்கள் தட்டில் வரப்பெறும் காணிக்கைகள் உண்டியலில் செலுத்தும் பணியை கோவில் மணியம் மற்றும் காவலர்கள் முழுமையாக கவனித்தல் வேண்டும் எனவும், தட்டு காணிக்கையை உண்டியில் செலுத்தாத அர்ச்சகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இதற்கு அர்ச்சகர்கள் தரப்பு, அதே போன்ற பக்தர்கள் தரப்பு, இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து அமைப்புகள் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்தது. ஏற்கனவே ஒவ்வொரு கோவில்களையும் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த தமிழக அரசு தற்பொழுது அர்ச்சகர்கள் தட்டில் போடக்கூடிய இந்த காணிக்கைகளையும் அவர்கள் எடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவித்து ஒரு விரிவான கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் அந்த இந்து சமய அறநிலைத்துறையின் இணை ஆணையர் இதற்கு ஒரு விளக்கம் தெரிவித்து ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த அந்த உத்தரவு திரும்ப பெறப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதன்படி இந்த நடைமுறை என்பது ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இருந்த போதிலும் செயல் அலுவலரால் தட்டுக்காணிக்கை தொடர்பாக கடந்த 7ஆம் தேதி அன்று பிறப்பித்த உத்தரவு என்பது திரும்ப பெறப்படுகிறது. இந்த உத்தரவினை திருக்கோவில் தக்காரிடம் கலந்து ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையாக உத்தரவு பிறப்பித்திருந்ததால் செயல் அலுவலரிடம் இது சம்பந்தமாக விளக்கம் கேட்டிருப்பதற்கும் தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் விளக்கம் அளித்திருக்கிறார். பாலா, விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.